அதே போல் நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கிய நண்பர் கருணாநிதி மற்றும் என்னுடைய நண்பர்கள் இங்கர்சால், அனந்தகிருஷ்ணன், அப்புறம் இங்கே எல்லாத்துக்கும் முட்டாய்ப்பாக தலைவர் தலைமை செயலக சங்கம் பீட்டர் அந்தனிசாமி மற்றும் ஆனந்தன் இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள். வந்து நான் 31/8/2018 அன்று என்னுடைய அதே இடத்துல எங்கள் 2 இடத்துலையும் எங்கள் அம்மாவும் அப்பாவும் உட்காந்துருந்தாங்க. எங்கள் பசங்கள்லாம் வந்திருந்தாங்க 2018. அன்னைக்கு பேசும்போதும் சொன்னேன், எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு நெருடலாகவே இருந்தது. நான் 90 வந்து ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் 2 வருஷம் அதிகமாக கொடுத்துட்டாங்களே அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை வந்து ரொம்ப எப்போ பார்த்தாலும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா ஒரு நாள் சொன்னாங்க, அதெல்லாம் நீ சரி பண்ணிவிட்டோடா அப்படின்னு சொல்லி ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. சர்வீஸ் ஜாயின் பண்ணோன்னு கரெக்டாக 3/7/90 3/6/90 டாக்டர் கலைஞரோட பர்த்டே அன்னைக்கு நான் வந்து ஒரு சம்பிரதாயமாக ஒரு விண்ணப்பத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த விண்ணப்பத்தை அன்னைக்கு பேக்கப் கிளாஸ் டிபார்ட்மெண்ட்டில், ஏன்னா அன்றைய தேதியில் பிற்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் யாருன்னா இன்றைய முதல்வர் கலைஞர். புரியுதுங்களா? அதனால அது வந்து ஒரு இணக்கம் புரியாத ஒரு ஒற்றுமையோடு அந்த இது போச்சு. அதே போல நேரடி உதவி பிரிவு அலுவலராக பிற்பட்டோர் நலத்துறையிலிருந்து 13/5/92 கல்வித்துறைக்கு போனேன். கல்வித்துறையிலையும் கிட்டத்தட்ட கல்வித்துறையில் பணி நடக்கும் போதே 96 கலைஞரோட 96 வந்த அரசாங்கத்தில் அப்போ அந்த காலகட்டத்தில் பிஏவா போகணும்னு நான் எழுதியே கொடுக்கல. பிஏவா போகணும்னு நான் இப்போ வந்து பிஏன்னு போகிறதுக்கு பயங்கர கிரேஸாக இருக்குது எல்லாரும். நான் எழுதி கொடுக்கல. அப்போது எனக்கு கூடுதல் செயலாளராக இருந்தவங்க திருமதி கிரிஜா வித்யானந்தன் ரிட்டையர் ஆன சிஎஸ், அவங்க தான் எனக்கு இம்மிடியட் பாஸ். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ஓபி பார்த்தாங்க. என்னை கூப்பிட்டு, என்ன நீ வந்து கணேசன் நீங்கள் வந்து எல்லாரும் கொடுத்துருக்கங்க, நீங்கள் கொடுக்கவே இல்லையே உங்கள் அப்ளிகேஷன். இல்லை மேடம், எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், பழக்கம் இல்லை. ஆனால் நான் ஒரு கட்சி சார்புள்ள ஆள் தான். அப்போயே அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு டிஎம்கே ஐடியாலஜி உண்டு, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அந்த ஏரியாவில் சேப்பாக்கம் தான், நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே ட்ரிப்ளிகேட் அப்படி சொல்லும்போது அவங்க இல்லை இப்போ இந்த கவர்மெண்ட் தானே, இந்த டிஎம்கே கவர்மெண்ட் தானே, நீங்கள் வந்து போங்க அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 72 பேரோ 80 பேரோ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அதை பிஏ போகிறதுக்கு. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லா ஆப்ஷனையும் எடுத்து வச்சுட்டு என் அப்ளிகேஷன் மட்டும் பப்ளிக் அனுப்பிச்சு பப்ளிக் சைட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க அவருக்கு, இவரை ஏதாவது மினிஸ்ட்ரிக்கு டெப்டியாக போடுங்க, நல்லா பொட்டன்ஷியலான ஆளுன்ட்டு. ஏன்னா அது வரைக்கும் தெரியாது எனக்குள்ளே இருக்க பொட்டன்ஷியல். ஏன்னா ஒரு +2 சிலபஸ் ரிவிஷனு முக்கியமான சில ஸ்கீம்ஸ்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்க டிபார்ட்மெண்ட்டில், நீங்கள் பாருங்கன்னு. எனக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. நான் வந்து பிளானிங் பட்ஜெட் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் பாருங்கன்னு ஃபைல் எடுத்துருவாங்க. ஜெயந்தின்னு ஒரு மேடம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா செக்ஷன்லையும் போடுற ஃபைலெல்லாம் ஒரு அவங்க கையெழுத்து போடணுன்னு அதை அப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க, நைஸாக எனக்கு வந்து பென்சிலில் மார்க் பண்ணி ஜே கணேசன் ஏஎஸ்ஓ அப்படின்னு போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. யாருக்கும் தெரியாது. அதாவது இப்போ ஒரு ஜேஎஸ் ஏடிஎஸ் பார்த்த ஃபைல சும்மா ஒரு ஏஎஸ்ஓ எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் என்ன பண்ணுவேன், நான் அப்போ தான் லேர்ன் பண்ணுறேன். அதாவது வேரியஸ் சப்ஜெக்டில் எப்படிலாம் யாரெல்லாம் எப்படிலாம் வேண்டப்பட்டவங்களுக்கு எப்படி ஃபைல் போடுறாங்க, வேண்டாதவங்களுக்கு எப்படி ஃபைல் போடுறாங்கன்னெல்லாம் அதை அந்த ஃபைலை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும். அப்போது ஒரு டிஓ செலெக்ஷன் வந்தது. டிஓ செலெக்ஷன் வந்து ஒரு முக்கியமான காலகட்டத்தில் சர்வீஸ் கமிஷனில் வந்து ரொட்டேஷன் போட்டு அனுப்புகிறாங்க டிஓஸ்க்கு. அந்த டிஓ ரொட்டேஷன் அப்போ தான் அறிவொளி செலெக்ஷன் ஆகுது. அந்த இதில் வந்து பெரிய கான்ட்ரவர்சி வந்துடுச்சு. அந்த ப்ரொமோட்டிவ் டிஓலாம் ஒரு கேஸை போட்டு இது பண்ணுறாங்க, இந்த ரொட்டேஷன் தப்பு, இது சரியில்லை, இந்த செலெக்ஷனை தப்பு அப்படின்னு கேஸுலாம் போகிறாங்க. அப்போது கேஸுக்கு அப்போவே கவுண்டர்லாம் ரெடி பண்ணி ஹைகோர்ட்டில்
அந்த கேஸை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம அரசாங்க சாதகமாக வாங்கி யாருக்கும் தெரியாம நைட்டோட நைட்டா ஒரு வெள்ளிக்கிழமை நைட்டு ஆர்டரை ரிஜிஸ்டர் பண்ணி அது வந்து அந்த செக்ஷனே வேற செக்ஷன் பார்க்குறோம். ஆனால் அதை கொடுத்து அது மாதிரி நிறைய அதே மாதிரி ஒரு துறை ஏற்படுத்துறதுக்கு ஒரு ஒரு ஸ்கீம் ஒன்று டெவலப் ஆகி பண்ணணும் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வேற யாரும் பார்க்க மாட்டாங்க, ஜே கணேசன் ஏஎஸ்ஓ அப்படின்னு எழுதி அனுப்பிச்சுவாங்க. செக்ஷன்லாம் கிடையாது. எல் செக்ஷன்லாம் ஒர்க் பண்ணேன். அப்போ எல் செக்ஷன்லாம் அதெல்லாம் கிடையாது. ஜே கணேசன் ஏஎஸ்ஓ ப்ளீஸ் ப்ராசஸ் ஃபர்தர். அவங்க அவங்க இது ஆர்டர் அப்படிதான், ப்ளீஸ் ப்ராசஸ். நான் போய் சொல்லுவேன், மேடம் இது என் சப்ஜெக்டே இல்லை மேடம், லுக் யூ ஹவ் டு டீல் இட் அப்படின்னு ஒரு சத்தம் வரும். சத்தம் வந்துடும். அப்புறம் சாயந்தரம் அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு ஒரு கேட்பரி சாக்லேட் கொடுத்தோம். ஒரு ஃபைல் அந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு போனால் பார்த்தா அது சாக்லேட் வாங்கிட்டு ஈவினிங் அது மாதிரி. ஆனால் அவங்க வந்து அவங்க அவ்வளோ டெரர் ஆஃபீஸர். எந்த ஆள் போனாலும் ஈவன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து உள்ளே நின்னா கூட தூக்கி மூஞ்சில விட்டுடுவாங்க ஃபைலெல்லாம். நான் போனோன்னே என்னை பார்த்தவொடனே கூலாகிடுவாங்க. அது என்னன்னு தெரியல. அது அவங்களுக்கு அதாவது ஒரு தாய் மகன் என்ற அந்த மாதிரி ஒரு நான் அந்த அந்த கொஞ்சம் வயசு கம்மி அந்த இதில் அவங்க எதை சொன்னாலும் செய்கிறானே இவன் எப்படி வேணாலும் வளர்ச்சி பேசுகிறானே என்னன்னு கேட்குறேன். அப்போ நல்லா எனக்கு நிறைய அதாவது நான் என்ன குறிக்கோள் வச்சுக்கிட்டேன்னா எவ்வளோக்கு எவ்வளோ இது பண்ணணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அழகாக ஃபைல்லாம் போட்டு பிரமாதமாக அவங்ககிட்ட நல்ல பேர் விட்டேன். அது வந்து பின்னாடி எல்லா இடத்துலையும் யூஸ் ஆச்சு. இன்னைக்கு வந்து இந்த தனி பட்ஜெட் போடுற அளவுக்கு ஒரு அரசாங்கம் முனைப்போடு இருக்கும்போது அந்த பட்ஜெட் போடுற நேரத்துலையும் ஏன்னா 5 பட்ஜெட் பாலிசி நோட்டு இந்த ப்ரிப்பரேஷன் எஜுகேஷன் இருக்குது பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தாமரைக்கண்ணோட பட்ஜெட் பார்த்தது ரொம்ப வருத்தப்பட்டான். அப்புறம் நானே அதெல்லாம் மாற்றி நீங்கள் வந்து இப்போ ஒரு விஷயம் நீங்கள் இந்த விஷயத்தை கற்றுக்கல அப்படின்னு சொல்லி இது பண்ணக்கூடாது. அது மாதிரி இருக்கணும். அதே மாதிரி சங்க வாய்ப்பும் பிரமாதமாக எனக்கு தேடி வந்தது. நானாக போல சங்கத்துக்கு சங்கமாக தேடி வந்து என்னை வந்து கூப்பிடுவது. எனக்கு வீட்டுக்கெல்லாம் வந்து 93 நான் 92 எஜுகேஷன் போனோன்னே 93 ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருக்கவங்க. நீங்கள் இது மாதிரி எலெக்ஷனில் நில்லுங்க எலெக்ஷன். நான் வந்து ரொம்ப காஷியஸாக ரொம்ப மூவ் பண்ணேன். ஐயோ நான் எலெக்ஷனில் நிற்க மாட்டேன் எலெக்ஷன். ஆனால் சுற்றி என்ன நடக்குதுன்றது என்னென்ன நடக்குது என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது என்னென்ன அசோசியேஷனில் இருக்குது அதை எப்படி நம்ம இது பண்ணணும் அதெல்லாம் நான் வந்து அப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி வச்சு சில விஷயங்கள்லாம் நான் எடுத்து வச்சுருப்பேன். இப்போ அதாவது ஒரு ஜியோ வருது, இதுக்கு வந்து மோசமான ஜியோ, இதுக்கு என்ன கவுண்டர் பண்ணணும் அது மாதிரிலாம் அப்போது ரெடி பண்ணி வச்சு எல்லாமே பக்காவாக ஸ்டாக் ஃபைலே வீட்டில் நிறைய வச்சுருக்கோம் ஃபைல். இப்போ தான் இது வரைக்கும் நான் எதையும் கீழ்ச்சிக்கொள்ள இனிமேல் பட்டு தான் தேவைப்பட்டால் ஒரு சிலரை கேட்டிருக்கேன், நீங்களாம் வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா சங்க பணியானாலும் அரசு பணியானாலும் ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம வந்து இன்வால்மெண்ட்டோட பாசிட்டிவாக திங்க் பண்ணி எந்த விஷயமா இருந்தாலும் செஞ்சால் நமக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும். இன்னொன்று அம்மா அப்பா குடும்பம் இதெல்லாம் ரொம்ப அட்டாச்சாக இருக்கணும். அந்த அட்டாச்மெண்ட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க்கில் அட்டாச்மெண்ட் ஆகிடும். நமக்கு இது வந்து சிலது கிடைக்கல போகலை அப்படின்னா சிலதெல்லாம் அப்படியே நம்ம என்ன பண்ணணும் ஒன்று ஒன்றா நம்ம ரெடி பண்ணிட்டு வரும்போது எல்லாமே தானாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கட்டாயம் கிடைக்கும். அதனால் ஓய்வுன்றது மனுஷனுக்கு நாமளாக தேடிக்கிட்டு நாமளாக போய் கிரேவ்யார்டில் படுக்கிற நேரம் தான் ஓய்வுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நினைக்கிறேன். அது வரைக்கும் ஏதாவது ஒன்று படிச்சுட்டு இருக்கோம், ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருக்கோம். இன்றைக்கும் நான் வந்து தூங்குறது வந்து நைட்டு 1 மணி காலையில் 5 மணிக்கு 4 ஹவர் அவ்வளோதான் தூங்குவேன். ஆனால் மறுநாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன், போவேன், இது பண்ணுவேன். ஆனால் கொஞ்சம் நிறைய என்ன பண்ணுவோம், கம்பல்சரியாக 1 ஹவர் 2 ஹவர் ஏதாவது 1 ஹவர் கிடைச்சதுன்னா 1 ஹவர் படிப்பேன். கூடுதலாக சண்டேஸில் வேலை இல்லை, வெளியில் போக வேண்டிய வேலை இல்லைன்னா 2 ஹவராக உட்காந்து எதையாவது ஒன்று ஏதாவது ஒரு கீழே பேப்பர் இருந்தால் கூட எடுத்து படிச்சுட்டு இருப்பேன். ஏதாவது ஒரு புக்கு இந்த மினிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் வரும், சட்டக்கதிர் கூட வரும். அதை விட நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் படிக்க 100 விஷயங்கள் படிச்சீங்கன்னா 10 விஷயங்கள் நமக்கு அப்படியே மைண்டில் பதிஞ்சிடும். இப்போ அதுதான் எந்த மாதிரி ஃபைலாக இருந்தாலும் கொடுத்தா
நம்ம டிஸ்போசல் போட தயாராகணும். அது கற்றுக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம். அப்போ என்ன பண்ணணும், ஒருத்தர் ஒரு நாளைக்கு 2 ஃபைல் போடுறது 3 ஃபைல் போடுறதோட நிறுத்திடக்கூடாது. அப்படி ஒரு 3 ஃபைல் லிமிட்டட் ஒர்க் இருந்ததுன்னா அதர் விஷயங்களெல்லாம் மற்ற இதில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது என்ன இருக்குது எல்லாமே படிக்கணும். படித்து இப்போ நான் வந்து என்னை வந்து இங்கே ஓபியில் தான் வச்சுருந்தாங்க. நான் வந்து யூஎஸ் ஓபியாக வந்து 2011 ஜாயின் பண்ணேன். ஆஸ் ரிட்டையர்ட் ஆஸ் டிஎஸ் ஓபி தான், ஓபி சப்ஜெக்ட் தான் பார்த்தேன். பட் ஆனால் நடுவில் டிசிப்ளினரி கேஸு எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதே மாதிரி இப்போ நம்ம இந்த துறையிலேயே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஃபைல் ஒன்று கையெழுத்து வாங்குறேன் மினிஸ்ட்ரிகிட்ட. என்ன என்ன செய்யணுன்றத மினிஸ்ட்ரிகிட்ட சொல்லி கையெழுத்து வாங்கி அதை எழுதி ஆர்டர் அனுப்புகிறேன். ஆர்டர் அனுப்பிச்சு போடுறேன். ஆனால் சில நிர்பந்தங்கள் காரணமாக அந்த ஆர்டரையே மாற்றி வேறு மாதிரி பண்ணாங்க. ஆனால் நேத்திக்கு என்ன பண்ணுறாங்க, துறையிலேருந்தே அதே மாதிரி நான் என்ன அன்றைக்கி எழுதணும்னா அதே மாதிரி ப்ரொப்போசலை இப்போ எடுத்துகிட்டு வராங்க. புரியுதுங்களா? என்னென்னா யாரையும் பனிஷ் பண்ணக்கூடாது என்ற கான்செப்ட் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே உண்டு. நிறைய விஷயங்கள். ஆனால் தப்பு பண்ணால் அதுக்கு உண்டான சின்ன ஒரு தண்டனையாவது அவங்களுக்கு கிடைச்சாதான் அவங்க அதை உணர்வாங்க. அதை உணர்வுனா அது இதுவாகாது. அந்த வகையில் சில விஷயங்களுக்கு முன்னெடுப்பாக இந்த துறையில் சில வேலைகள்லாம் பண்ணோம். ஓபியை வந்து ஸ்ட்ராங் பண்ணேன். ஓபியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு பண்ணி கொடுத்தேன். ஒரு அம்மா கூட சொன்னாங்க, வந்து அன்றைக்கே நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பண்ணி கொடுத்துருவீங்க. ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் 1 வாரம் 10 நாள் 15 நாள் சம்பளம் வாங்காமல் புதுசாக வந்து நல்லா இந்த சரவணன் வந்து ஜாயின் பண்ணார். ஜாயின் பண்ண அடுத்த 1 ஹவரில் அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கொடுத்து பண்ணி கொடுத்தேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நாம் இங்கே வந்திருக்கோம், வேலை செய்ய வந்திருக்கோம், வேலை தான் செய்யணும். வேலை செய்யறதுல அடுத்தவங்க மகிழ்ச்சியான விஷயங்கள் வந்து அது ரொம்ப இருக்கும். அதே போல் ஜாக்டோ ஜியோ உங்களுக்கு தெரியும், தலைமை செயலர் சங்க தலைவராக இருக்கும்போது, ஏன்னா அதாவது இங்கே உள்ள நண்பர்கள் யாருமே போராட்டத்தில் கலந்து கொள்ள வரவில்லை. ஆனால் வெளியில் உள்ள சங்கங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து 80 சங்கம் ஒன்றா இணைஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, கணேசன் தான் அந்த ஜாக்டோ ஜியோ தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருங்கிணைப்பாளராக என்ன பண்ணாங்க. நான் சொன்னால் கட்டுப்பட்டு எல்லாரும் அதே மாதிரி இருந்தாங்க. அதனோட விளைவு தான் சிபிஎஸ், அதாவது 7-8 கோரிக்கைகள் இருந்தது. முதல் கோரிக்கை ஊதிய குழுன்னு வச்சுருந்தாங்க. நான் தான் என்ன பண்ணேன், ஒரு மீட்டிங்கில் முதல் கோரிக்கை ஃபஸ்ட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை புதிய பங்களிப்பு திட்டத்தை அறவே ஒழித்து விட்டு பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான போன கவர்மெண்ட்டில் அந்த ஓய்வூதிய கமிட்டி தலைவரெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போய் ஆளே இல்லாமல் இருந்தது. மறுபடியும் கமிட்டியெல்லாம் போட்டு இப்போ கூட என்ன சொல்கிறாங்க, இந்த வரக்கூடிய இதில் வந்து 10ஆம் தேதி மாநாடு நடக்குது, அதில் அனௌன்ஸ்மெண்ட் வரும்ன்றாங்க. அதுலேயும் வந்து நம்ம எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் நிறைய இருக்குது. சில விஷயங்களை அரசாங்கம் வந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வாங்க. கட்டாயம் நான் முன்னெடுத்த விஷயம் என்றைக்குமே மோசம் போனதில்லை. கட்டாயம் உங்களுக்கெல்லாம், அதாவது யார் யாரெல்லாம் நியூ பென்ஷனில் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் 2000 ஓல்டு பென்ஷன் வரத்துக்கான வாய்ப்பு 100% இருக்குது. காரணம் என்னென்னா, போன அதிமுக அரசாங்கத்தோட தேர்தல் அறிக்கையிலையும் இந்த பென்ஷன் ஸ்கீமை சேர்த்தேன். நான் தான், அதாவது எந்த சங்கமும் அதை பண்ணலை. நான் போயஸ் கார்டனுக்கு போய் எழுதி கொடுத்து இதை தேர்தல் அறிக்கையில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கொடுத்து சேர்க்க வச்சேன். அதே போல் இந்த திமுக அரசாங்கத்தோட தேர்தல் அறிக்கையிலையும் இது 2 தேர்தல் அறிக்கையிலேயே இதை சேர்க்க வச்சேன். காரணம் என்னென்னா, ஒன்று திமுக வரும், இல்லைன்னா அதிமுக வரும். யார் வந்தாலும் நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற ஒரே ஒரு குறிக்கோளோட, ஏன்னா அதை செய்யறதுக்கான நமக்கு இதை செய்யணும், யார் வந்து செய்வாங்களோ அதை 2 பேருக்கிட்டே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஏற்பாடு பண்ணேன். இப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்க, எப்படி நிறைவேற்றுறதுன்னு சொல்லிட்டு போன அரசாங்கம் கமிட்டி அது இதுன்னு போட்டு இது பண்ணிச்சு. ஒரு பெரிய மாபெரும் போராட்டம் ஒன்று 5/8/2017 ஒரு பெரிய, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 70,000-80,000 பேர் வந்து எல்லா ஊர்லேருந்து வந்தாங்க. அது என்னோட வாழ்நாளில் மறக்க முடியாத பேரணி. அந்த பேரணிக்கு தலைமை தாங்கி அந்த போராட்டத்தை நடத்தினேன். அதனோட விளைவு தான் அந்த பே கமிஷன். ஏன்னா உடனே கூப்பிட்டு பேசி போன முதலமைச்சர் வந்து, நீங்கள் வந்து இப்போ பென்ஷன்லாம் நாங்கள் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு தரோம், நீங்கள் போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணார். அந்த ரிக்வெஸ்ட்டை நான் வந்து
நான் வந்து அதை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். ஒரு முதலமைச்சர் கூப்பிட்டு சொல்கிறாருன்னா கட்டாயம் அது வந்து அதுக்கான விலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வேற வேற ஐடியாலஜிக்கு உள்ள சங்கத்தோட 80 சங்கங்கள் ஒன்றா கூட்டமைப்பு இருக்கும்போது அந்த சங்கம் நான் என்னமோ வந்து இவங்க கிட்ட வந்து நான் வந்து பேரம் பேசிட்டேன், நான் பெட்டி வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு அங்கே ஒரு மாதிரி டேமேஜிங்காக என்ன டேமேஜ் பண்ணாங்க. நான் கவலையே படலை. நான் அதை செஞ்சிருந்தா தானே நம்ம இது பண்ணியிருக்கணும். உடனே என்ன பண்ணேன், நான் வந்து நான் என்னோட குறிக்கோள்ல இருந்து நழுவாமல் யாரையும் அதாவது ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து போராடணும்னா 2003 போராட்டத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். பின்னி பெடல் எடுத்துட்டாங்க ஜெயலலிதா மேடம். எல்லாரையும் அரசு வீட்டிலே போய் ஆமாம் எல்லாரையும் வீட்டில் போய் அரெஸ்ட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணின்னு ஒரு பெரிய டார்ச்சர். அது வந்து ஒரு பெரிய ஒரு படிப்புனை எல்லாருக்கும். ரெண்டாவது அது மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் வந்து அசோசியேஷன் ஆட்கள் அரசு ஊழியர்களை பாதுகாக்கணுன்ற ஒரே நம்ம வந்து விஷயத்தையும் நம்ம கறந்துக்கணும். நமக்கு தேவையான பண சலுகைகளையும் வாங்கிக்கணும். அதே போல சலுகைகளை பெறதுக்கான யுக்தியை வந்து அதாவது வித்தவுட் எனி பிளட் ஷெட் அதை வாங்கணும். அந்த மாதிரி ஒரு குறிக்கோள் வச்சு அதை வாங்கி கொடுத்தோம். அதனால 2009 கலைஞர் அதை பத்தி சொல்லணும்னா ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு இன்சூரன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது நான் கொண்டு வந்தது தான். இப்போ அரசு ஊழியருக்கான இன்சூரன்ஸ் நான் எந்த தேர்தல் அறிக்கை நிற்கும் போது அரசு ஊழியர்களுக்கு அதாவது நான் என்ன கொடுத்தேன்னா என்னோட தேர்தலுக்கு தலைமை செயலர் ஊழியர்களுக்கு பிரத்யேகமான ஒரு காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு நான் தேர்தல் அறிக்கை கொடுத்தேன். அப்போ அந்த தேர்தல் அறிக்கையில இது சொல்லும் போது ஒரு மாநாடு நடத்த போறாங்க. அப்போ உள்ள நிதி செயலாளர் என்ன கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏதாவது ஒரு கோரிக்கை நாளைக்கு சிஎம் சொல்லணும்னு இருக்கிறாரு, நீங்க உங்ககிட்ட கோரிக்கை தான் நிறைய இருக்கு, ஏதாவது ஒரு கோரிக்கை சொல்லுங்க. நான் பார்த்தேன் இந்த பண கோரிக்கையை நான் சொல்லலை. எனக்கு இது வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து ரொம்ப அருமையான ஸ்கீமு, இதை கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ண வைங்க சார் அப்படின்னு ஞானதேசிக்கன்னு ஒரு ஐஏஎஸ் நிதி செயலாளர் அவர்கிட்ட சொன்ன உடனே, ஓ இது நல்லா இருக்கு, இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வச்சிருக்கேன், நான் ஏதோ வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே ஒரு விஷயத்தை கொண்டு போறேன்னா அதுக்கு உண்டான பேக் ஒர்க்கை பண்ணி கரெக்டாக வச்சிருப்பேன். அது கொடுத்த உடனே சாயந்தரம் 7 மணிக்கு கொடுக்குறேன், மறுநாள் காலையில் 10 மணிக்கு சிஎம்மோட மீட்டிங் போகிறாங்க. அன்றைக்கே அது ஸ்கீமாக உருவாகிடுது. அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. முரசொலியில் கூட என்ன ஆச்சு, அதை வந்து அந்த இலவச அதாவது இன்சூரன்ஸை பற்றி தப்பாக வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வந்து அப்போது ஒரு தீக்கதிரில் ஒரு அறிக்கையை விட்டாங்க. நான் என்ன பண்ணேன், சங்கத்தில் எல்லா பத்திரிகையும் வரும். அப்போது தீக்கதிர் பத்திரிகை வரும்போது அதை எடுத்து பார்த்தோன்னே உடனே டக்குன்னு நான் என்ன பண்ணேன், அந்த தீக்கதிர் அறிக்கையை பார்த்தோன்னே எனக்கு கோவம் வந்துடுது. இது நம்ம வந்து இனிஷியேட் பண்ணி இது நம்மளோட பிரெயின் சைல்ட் ஆச்சு, இதை யார் எந்த கட்சிக்காரன் இதை குறை சொல்றதுன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு இது ஒன்று எழுதினேன், ஆர்டிகல் ஒன்று எழுதினேன். எழுதி என்ன பண்ணேன், முரசொலிக்கும் தினத்தந்திக்கும் அனுப்பிச்சேன். முரசொலியில் அந்த இது வந்து பின்னாடி இருக்கிற ஒரு இதில் வந்தது. வந்த உடனே என்ன 3வது பக்கமோ 4வது பக்கமோ வந்திருக்குது அந்த அறிக்கை. உடனே என்ன பண்ணார், மறுநாள் சிஎம் உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி இங்கேருந்து எனக்கு ஃபோன் வந்து கலைஞர் என்னை கூப்பிட்றாரு. கூப்பிட்டோடனே வந்து நீ தான் இந்த ஆர்டிகல் எழுதினியா? ஆமாங்க நான் தான் எழுதினேன், உன் ஃபோட்டோவை கொடுத்துட்டு போ அப்படின்னாரு. உன் ஃபோட்டோ இருந்தால் கொடுத்துட்டு போ அப்படின்னாரு. எதுக்குங்க அப்படின்னா, நீ கொடு, ஒன்றும் பாதகமாக இருக்காது கொடு அப்படின்னா. எனக்கு புரியல, ஆக்சுவலாக புரியல. மறுநாள் பார்த்தா என்னோட அறிக்கை, அதே அறிக்கை முதல் நாள் வந்த அறிக்கை மறுநாள் ஃபர்ஸ்ட் பக்கத்துல 1/2 பேஜ் வருது. அதே மாதிரி அரசு விளம்பரமா அந்த அறிக்கை, அரசு விளம்பரமா அந்த அரசு விளம்பரம் எல்லா பத்திரிகையிலையும் கிட்டத்தட்ட 70-80 லட்சம் செலவு பண்ணி போட்டோவோட போட்டு வந்தது. அதாவது என்னன்னா, எதை முன்னெடுத்தாலும் நம்ம ஒரு பொது சிந்தனையோட எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு போகணும்னு வச்சுங்க, அது ஜெயிச்சதுன்னா அதுக்கு உண்டான கிரெடிட் நமக்கு இருக்கும். இப்போ சொன்னாங்க நிறைய பேர் 2 முறை 2வது முறைன்ட்டு. நான் 2வது முறை ஈஸியாக வரல. நான் அதுக்கு வந்து நான் இந்த ரிட்டையர் ஆன 31/8/2018 ரிட்டையர் ஆனவங்க 1/9/2018 இதுக்கான சிந்தனையை தான் வச்சுட்டு இருந்தேன். இவங்க என்ன நம்மளை அனுப்புறதுன்ட்டு. அப்போ 31/2018 அன்னைக்கு பிசிஎம்பிசி செக்ரட்டரி இதே மாதிரி இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது 5:30க்கு அந்த கடிதத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நெகட்டிவ் பண்ண கடிதத்தை. அந்த கடிதத்தோட ஓச்சில் என்ன எழுதுறேன்னா, மிகுந்த மகிழ்ச்சியுடன் இந்த அரசாணையை பெற்றுக்கொண்டேன்னு அதில்
கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். அப்போ அந்த எஸ்ஓவும் அவங்களும் கேட்குறாங்க, என்ன நீங்கள் இந்த மிகுந்த மகிழ்ச்சியோட இது உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணிடுறேன், இந்த கார்டுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்தேன் நான், கரெக்டாக வந்து மாட்டுறீங்க நீங்கள் 5:30 மணிக்கு வாங்க ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5:30 மணிக்கு அந்த வாங்கினோடனே அப்பா நமக்கு கிடைச்சிருச்சு, கட்டாயம் எப்படியா இருந்தாலும் நம்ம இதை கோர்ட்டில் போட்டு சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் என்னென்ன அப்பீல் போடணுமோ எல்லா அப்பீல் ப்ரொவிஷனையும் கரெக்டாக செட்டரேட் பண்ணேன். அதாவது கவர்மெண்ட்ல மறுபடியும் இந்த அப்பீல் போடுறது, சிஆர்ஏல அப்பீல் போடுறது, அதாவது லீகல் பேட்டலுக்கு என்னென்ன முன்னெடுப்பா என்னென்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டா பண்ணி கரெக்டா 2020 ஏன்னா WP ஃபைல் பண்ணி 2021 ஏப்ரல்ல அழகா ஆடுறாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எனக்கு ஒருத்தர் நண்பர் இளங்கோன்ற ஒரு துணையா இருந்தார், சீனியர். நானே அந்த வீடியோ கான்ஃபரன்சிங்ல அப்போ என்னோட கேஸ் இல்லையா, நானே ப்ரெசென்ட் பண்றேன் ஜட்ஜி கிட்ட. அவர் என்கிட்ட பக்கத்துல உட்காந்துட்டு பேசுறாரு. ஜட்ஜி கேட்கிற கேள்விலாம் கிட்டத்தட்ட 50 நிமிஷம் அந்த ஹியரிங் நடந்தது. கடைசியா வந்து கேட்டாரு, நீங்க ரிட்டையர் ஆனா என்னவா ரிட்டையர் ஆவீங்க, என்னவா ரிட்டையர் ஆவீங்க அப்படின்னு கேட்டாரு. உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் அலோவ் பண்ணா உங்களுக்கு எனக்கு ஜாயின்ட் செக்ரட்டரி வரும் சார், வந்து நான் ரிட்டையர் ஆகலாம், இல்லை அடிஷனல் செக்ரட்டரி வந்து ரிட்டையர் ஆகலாம். ஏன்னா எனக்கு வந்து மறுக்கப்பட்ட இது அது கூட நடுவில் என்ன ஆயிடுச்சு, 60 வயசுன்னு எடப்பாடி அரசாங்கத்தில் ஒரு போட உடனே அதுவும் எனக்கு ஒரு வலு சேர்த்தது. ஏன்னா அடுத்து நம்ம ஆர்டர் வாங்கிட்டு வந்தால் நம்ம மறுபடியும் வேலையே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு 31/8/2018 அன்னைக்கு பேசினேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சிருக்கேன், செகண்ட் இன்னிங்ஸ் மீண்டும் வருவேன் அப்படின்னு வந்தேன். அதே வேளாண்மை துறை அமைச்சரோடவே ஆட்சி வந்த உடனே அவர் கூடவே வந்தேன், அவர் கூடவே இருந்தேன். இன்னைக்கு வேளாண்மை துறையில் இணை செயலாளராக ரிட்டையர் ஆகிறதுனா என்னோட கமிட்மெண்ட், என்னோட வீட்டில் இருக்கவங்களோட, என்னோட அம்மா அப்பாவோட அருளாசி, கடவுளோட அருளாசி, நண்பர்களோட ஒத்துழைப்பு எல்லாத்துக்கும் மேலா திடீர்னு என்ன பண்றாங்க, பணம் கட்டுன்றாங்க. என்னோட வாங்கின சம்பளத்தை எல்லாம் நான் வாங்கின ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்லாம் திரும்பி கட்டுங்கன்னா ஒரு 67 லட்சம் 68 லட்சம் கணக்கு போட்டு லெட்டர் அனுப்பிச்சாங்க. உங்களுக்கு வந்து நான் வந்து மற்றவங்கலாம் ஏதோ அப்ளிகேஷன் போட்டு மறுபடியும் இது பண்ணிடுவாங்க. நான் இந்த ஜாயின்ட் செக்ரட்டரி ப்ரொமோஷன் வாங்கிறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட 70 லட்சம் ரூபாய் லஞ்சமாக கொடுத்து தான் இந்த ஜாயின்ட் செக்ரட்டரி ப்ரொமோஷன் வாங்கியிருக்கேன். ஏன்னா என்னோட வாழ்நாள் சேமிப்பை நான் கொடுத்துருக்குறேன். ஆனால் அதை சும்மா விட மாட்டேன், டபுளாக வாங்குவேன். அநேகமாக அந்த டபுளாக வாங்கிறதுக்கான நாள் 12/9/2022 12/9/2022 ஏற்கனவே ஒரு செட் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்டேஜ். சுப்ரீம் கோர்ட்டில் டைரக்ட் ஏஎஸ்ஓக்கும் ப்ரொமோட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அதாவது சீனியாரிட்டி ஃபிக்சேஷன், அதை வந்து ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஆர்டர் வாங்கி வச்சிருக்கேன். அந்த ஆர்டரையும் இங்கே உள்ள, அதாவது போன செக்ரட்டரி சொர்ணா வந்து அவங்க மாறி போகிறதுக்கு முன்னாடி வேணும்னே அதை வந்து தவறாக ஒரு அரசாணையை போட்டு போனாங்க. ஏஎஸ்ஓக்கு சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணாங்க, எஸ்ஓக்கு. அது நாங்கள் எதிர்பார்க்காத தவறான அரசாணையாக இருந்ததுனால இன்றைய நிதியமைச்சரிடம் போய் ஒரு 1 hour இதுக்காக ஆர்கியூ பண்ண. அவர் யாருக்குமே டைமே கொடுக்க மாட்டாரு, பேச மாட்டாரு. நான் கட்டாயம் பேசணும்னு ஒரு சாட்டர்டே சண்டை போட்டு வாங்கி இந்த விஷயத்த சொன்னேன். அப்போ இவ்வளோ மிஸ்டேக் நடந்தது, இவ்வளோ மிஸ்டேக் நடந்துட்டு நீங்க கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அவரும் கேட்டுட்டு அப்ளிகேஷன்லாம் வாங்கி அனுப்பிச்சாரு. ஆனா எல்லாம் எது செஞ்சாலும் இப்ப என்ன ஆயிடுது, இவர் என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறதுன்னு ஒரு மமதை வந்து அரசு, அதாவது பெரிய அலுவலர்கள்ட்டெல்லாம் இருக்கு. அது மாதிரி இருக்கக்கூடாது. என்னன்னா இந்த ஒரு விஷயம் விதிகளுக்கு உட்பட்டு இருக்குதுன்னு ஒரு நினைக்கும் போது அந்த விதிகளுக்கு உட்பட்ட விஷயங்களை செய்து முடிக்கணும். அதுக்குதான் வந்து இந்த பதவி எல்லாமே இருக்கு. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்தில் அது மாதிரிலாம் இல்லாம வேணும்னே, அதாவது தேவையில்லாத ஃபைலை வளர்க்கறது, தேவையில்லாம வளர்க்கறது, அது மாதிரிலாம் ஒரு பெரிய ஒரு, அதாவது ஒரு என்ன சொல்றது, அது மாதிரி ஒரு நோய் வந்து அரசு பணியில் இருக்கவங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ அது ஒரு பெரிய வியாதி. என்னன்னா இப்போ ஒரு சிலர் பென்ஷன் வாங்குற குரூப் 1, பென்ஷன் வாங்காத குரூப் 1ன்னு தனியா இருக்கும். நான் வந்து அந்த பென்ஷன் கமிட்டியில போய் பேசும்போது நான் பென்ஷன் இல்லாத ஆளா எப்படி இருக்கணும் அத மாதிரி நான் வந்து அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணேன். அந்த கமிட்டி மெம்பர்ஸ் கிட்ட, ஆமா, எல்லார்கிட்டையும் போய் சண்டை போட்டேன். இது மாதிரி இதை வந்து பென்ஷன் இல்லைன்னா நாய் கூட மதிக்காது. நீங்க வந்து அதாவது இப்போ வந்து முதியோர் இல்லங்களை நிறைய ஆரம்பிக்கிறீங்க, நல்லா ஆரம்பிங்க, முதியோர் இல்லங்கள் ஆரம்பிக்கிறீங்க.
பென்ஷன் கொடுக்காம ஒரு 10 வருஷம் 15 வருஷம் விட்டீங்கன்னா அனாதை இல்லத்தையும் நீங்க சேர்த்தே ஆரம்பிச்சிட்டு நீங்க பென்ஷனே கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் ஐஏஎஸ் இருந்தார். அவர்கிட்ட ஆர்கியூ பண்ண, என்ன இது மாதிரி பேசுறீங்க, என்ன இது மாதிரி பேசுறீங்கன்னா, இதுதான் உண்மை நடக்குது. அதனோட போராட்டம் இன்னும் வளர்த்துக்கிட்டே இருக்கு. எல்லா அரசாங்கமும் மொழி பிதுங்கி இருக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு வந்து பென்ஷனை ஃபர்ஸ்டா ஆக்குனது. ஏன்னா பென்ஷன் இல்லாதவங்க இங்க யார கை தூக்குங்க பார்ப்போம். 2003 அப்புறம் வந்தவங்க பாத்தீங்களா, இங்க அப்படியே நிறைய பென்ஷன் இல்லாத குரூப் தான் நிறைய. ஆமா, அதான் இது மாதிரி. இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்வாய்ப்பா இப்போ உள்ள கழக அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு உண்மையிலேயே அது வந்து அதுக்குண்டான முன்னேற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அநேகமா அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் வரலாம் என்று நினைக்கிறேன். ஆமா, அது வந்து அது சாத்தியமாகும். அப்பதான் எனக்கே ஒரு ஆறுதல் பட்டுவேன். சரி, நம்ம முன்னெடுத்த ஒரு விஷயம் வந்தது. அதே போல பென்ஷனை வந்து சுப்ரீம் கோர்ட்ல வச்சு ஃபைட் பண்ணி நகரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு. பென்ஷன்ன்றது வந்து சும்மா சாதாரண பணம் இல்லை. அதாவது நமக்கு காலத்துல நம்ம ஒர்க் பண்ண காலத்துல நமக்கு வந்து சம்பளம் 1 லட்சம்னா ஆக்சுவலா நமக்கு ஒரிஜினலா பிக்ஸ் பண்ற அமௌண்ட் வந்து 1.5 லட்சம் இல்ல 1.25 லட்சமா இருக்கணும். இப்போ உங்களுக்கு சம்பளம் வந்து 60,000 வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட சம்பளம் 60,000 இல்லை, உங்களுக்கு சம்பளம் ஆக்சுவலா கொடுக்க வேண்டியது 1,20,000. அந்த 60,000 இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு வந்து மறுக்கப்பட்ட ஊதியம். மறுக்கப்பட்ட ஊதியம்னா பணிக்காலத்திலே அதையும் கொடுத்துட்டா நீங்க எல்லாத்தையும் காலி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஓய்வு பெற்ற உடனே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே பின்னாடி கொடுக்கறதான். அது வந்து it is a fundamental right of the citizen and fundamental right of the government servant. ஆனா இப்போ என்ன பண்ணாங்க, எனக்கு நான் 1/9/2018 இருந்து நான் ஜாயின் பண்ண வரைக்கும் வாங்கின பென்ஷனை கூட திருப்பி வாங்கிட்டாங்க. இப்போ இதெல்லாம் எதை வலை சேர்க்குதுன்னா, நான் ஈஸியா போய் கோர்ட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், இதை யாரு முன்னெடுத்து போட்டான், எந்த ஆபீசர் போட்டான்றது எல்லாருமே தப்பா மாட்டிப்பாங்க கோர்ட்ல. எப்படியா நீ பென்ஷனை திருப்பி வாங்கலாம்? பென்ஷன்றது வாழ்வாதார உரிமை. அதாவது எப்படி ஒரு விவாகரத்து வாங்கணும், ஜீவனாம்சம் வாங்குறாங்களோ அதே மாதிரி நம்ம அரசாங்கத்திலிருந்து விவாகரத்து வாங்கலாம். அதாவது ரிட்டையர்மெண்ட் அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற ஜீவனாம்சம் தான் பென்ஷன். அது பென்ஷன் எப்படி போராடி வாங்குறாங்க, அதே மாதிரி தான் இது இந்த விஷயத்த. இப்போ அதனால நான் என்ன பண்ணேன், எப்போ யாரையும் தப்பு பண்ண விட்டுருவேன், நான் போய் கேட்க மாட்டேன். அது எந்த நேரத்தில் பிடிச்சி இழுக்கணுமோ அந்த நேரத்தில் இருப்பேன். அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டாரு பப்ளிக் செக்ரட்டரி. அவர் சொல்றாரு, என்ன தான் 1/9 அப்புறம் நம்ம தூங்க விட மாட்டா கூட பார்த்து பிடிச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். அடுத்து எனக்கு எது சொல்லணும்னா, மனுஷனுக்கு வந்து ஒரு போராட்ட குணம் நமக்குள்ள இருக்கணும். போராட்ட குணம்ன்றது சும்மா எடுத்ததுக்கெல்லாம் போராடணும்னு இல்லை. எந்த விஷயத்தை நம்ம வெற்றி அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை நோக்கி ஒரு இலக்கு வச்சு போராடணும்னா அவன் தான் வந்து உண்மையான ஒரு போராட்ட வீரர். அவனால தான் எல்லாமே சாதிக்க முடியும். அது என்னால முடிஞ்ச விஷயம், சில விஷயங்கள்லாம் நானே எனக்கு நானே இது பண்ணிப்பேன். அதாவது உசுப்பேத்திட்டேன். இதை எப்படியாவது வாங்கி ஆகணும், இதை எப்படியாவது செஞ்சாகணும், இதை எப்படியாவது பண்ணி ஆகணும். அதனால பண்ண முடிஞ்சது, பண்ண இருக்கும்போது எல்லாத்துக்கும் மேல ஒரு அருள் இருக்கும், கடவுளோட அருள் கடாட்சம் இருக்கணும். அது நாம எப்படி வரும்னா, நம்ம நிறைய பேருக்கு உதவ நமக்கு வந்து அக்கௌண்ட்ல சேர்ந்துக்கிட்டே வரும் அந்த கடவுளோட அருள் கடாட்சம். அது எப்படி வரும்னா, அது என்ன மாதிரி இருக்கும்னா, அதுக்கு உயிர் கிடையாது, உருவம் கிடையாது. அந்த விஷயத்துக்கு அது எல்லா வகையிலையும் ஒரு மனுஷனை அப்படியே நல்லபடியா காப்பாற்றி கரை சேர்க்கும். அது மாதிரி நிறைய விஷயத்துல எனக்கு கரை சேர்த்துருக்கு. காரணம் என்னன்னா, யார் எங்கேருந்து ஃபோன் பண்ணாலும், எந்த விஷயத்துக்கு ஃபோன் பண்ணாலும் நான் உடனே அட்டன் பண்ணி அதை உடனே செய்யணும்னு நினைப்பேன், அதை உடனே முடிச்சு கொடுக்கணும்னு நினைப்பேன். அது வந்து எனக்கு வந்து எங்க அப்பா அம்மா சொன்ன விஷயம். எங்க அப்பா சொல்லுவாரு, நீ அரசாங்கத்துல சம்பளம் வாங்குறேன்னா அரசாங்கத்துல உனக்கு சம்பளம் கொடுக்குறவரு ஒரு ஏழை விவசாயியா இருக்கலாம், ஏழை ரிக்ஷா தொழிலாளியா இருக்கலாம். ஏன்னா அவங்களோட வரி, அவங்க செலுத்தின வரியில தான் நீங்களாம் சம்பளம் வாங்குவீங்க. அதனால நீ நினைச்சுக்க, நீ எஜமான் கிடையாது, நீ ஒரு பிச்சைக்காரன். நீ மற்றவங்க கிட்ட வரி பணத்துல பிச்சை எடுத்து அந்த பிச்சையில வாழற பிச்சைக்காரன். அதனால நீ வந்து சாதாரணமா மற்றவனை தப்பா நினைக்காத. நீ எவ்வளோ நீ செய்ய முடியுமோ அவ்வளோ விஷயங்களை மக்களுக்கு செய்யணும், மக்களுக்கு தொண்டாட்டணும். இதெல்லாம் ஒரு அரசு ஊழியருக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்தி அதாவது
என்னைக்கு செய்யணும்னு நினைக்கிறத நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. அன்னைக்கே செஞ்சுட்டு வாங்க விஜய், அன்னைக்கே செஞ்சிருங்க. அதாவது ஜஸ்டிஸ் டினைடு, ஜஸ்டிஸ் டினைடு, ஜஸ்டிஸ் டினைடுன்னு சொல்லுவாங்க. அது எல்லா விஷயத்திலையும் பொருந்தும். அது நீங்க எல்லா இடத்துலையும் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா பக்காவா சூட் ஆகும். நீங்க புரியுதுங்களா? அதாவது ஒரு அநீதி ஒருத்தனுக்கு தாமதம் ஆகுதுன்னா அது தாமதத்துக்கு காரணம் வந்து அது கிடைக்காமே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால எதையும் தாமதப்படுத்தக்கூடாது, அதை உடனே செய்யணும்னு எதிர்பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எல்லாம் நீங்க உங்களுக்குள்ள டெவலப் பண்ணி வச்சுக்கிங்க. நீங்களும் சக்சஸ்ஃபுல்லா வரலாம், சக்சஸ்ஃபுல்லா கவர்மெண்ட் சர்வெண்டா வரலாம். எதுக்கு சொல்றேன்னா, நான் வந்து ரிட்டையர் ஆகும்போது என்னோட சர்வீஸ் புக்கு ஜெராக்ஸ் எடுக்கும்போது நான் இது வந்து அன்னைக்கு நான் டிஎஸ்ஆ தான் ரிட்டையர் ஆனேன். ஆனால் என்னோட சர்வீஸ் புக்கு மேலே போட்டிருக்க இது வந்து ஜாயின்ட் செக்ரட்டரின்னு போட்டு நான் எடுத்து போய் வச்சிருக்கிறேன். காரணம் இன்னைக்கு வந்து நான் காட்டுறேன். அது என்னன்னா கான்ஃபிடென்ட், ஒரு விஷயத்தை செய்யணுன்றதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இது மட்டும் இருக்கணும். அதே போல் நிறைய நண்பர்கள் என்ன கேட்டாங்க, என்ன அடிஷனல் செக்ரட்டரி உங்களுக்கு கிடைக்கல எனக்கு கோப்பு முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போயிடுச்சு, என் நேரத்தில் அது போடலாம், போடாமலே விடலாம். ஆனால் அதுக்காக அவங்க கொடுப்பாங்கன்னு நான் பார்த்ததில்லை. ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அது 12ஆம் தேதி உண்மையிலே அது பூர்த்தி ஆச்சுன்னா எனக்கு 2011 இல்லை 2012 அடிஷனல் செக்ரட்டரி ப்ரொமோஷனுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதனால நான் வந்து கலங்கவே இல்லை. எனக்கு இது கிடைச்சதே ஒரு பெரிய கிஃப்ட் நினைச்சிருக்கேன். மறுபடியும் அந்த கிஃப்ட் கிடைச்சதுன்னா அதுவும் ஒரு கிஃப்ட். அதாவது நம்ம எப்படின்னா, நம்ம யாருக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்குறோமோ அது தன்னால நமக்கு திருப்பி வந்து நமக்கே கிஃப்டா வரும். அதுலதான் நிறைய, அதாவது ஒருத்தருக்கு தானம் தர்மம் அது மாதிரி பண்றது வந்து நல்ல விஷயங்கள். அது நமக்கு தன்னால அது தர்மம் தலை காக்கும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தர்மம் கட்டாயம் தலை காக்கும். அதே மாதிரி நல்ல பலன்களை, நல்ல சிந்தனையோட, நல்ல விஷயங்களை நல்ல மாதிரி நினைச்சு அடுத்தவனை கெடுக்கக்கூடாது, அடுத்தவனை இது பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்தணும், நெறிப்படுத்தணும்னா கட்டாயம் நமக்கான வந்து நல்ல நல்ல எதிர்காலம் காத்திருக்கும். அதுக்கு நான் எனக்கு என்னால் முடிஞ்ச ஒரு விஷயங்களை நான் வந்து இன்னைக்கு கூட ஒரு பதிவு போட்டேன். நான் நிறைய வேலை செய்யறதுனால யாரையும் ஹர்ட் பண்ணதில்லை. நிறைய அதாவது அங்கங்கே எனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை நல்ல ஒரு விஷயத்துக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த வகையில் உங்களை எல்லாம் மீண்டும் பார்த்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய தினம் மறுபடியும் எனக்கு ஒரு பாராட்டு. ஏன்னா அன்னைக்கு சொல்லிட்டு போனேன், இன்னைக்கு மறுபடியும் சொல்றேன். வேற மாதிரியான ஒரு சூழ்நிலையில வேற மாதிரியான ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு உருவாகும், அல்லது உருவாக்குவேன், அல்லது உருவாக்கி கொள்வேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் மீண்டும் விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை எல்லாம் நன்றி, வணக்கம். சொல்லுங்க நண்பர்களே, ஒரு 2 நிமிஷம் தான். இவருடைய நண்பர் என்ற முறையில இவர் வந்து அப்போ ஹெல்த் மினிஸ்டருக்கு பிஏவா இருந்தார். தான தர்மத்தை பத்தி சொன்னாரு. என்னுடைய நண்பர் அவங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வயசு வந்து கிட்டத்தட்ட 18 வயசு இருக்கும். திடீர்னு அவங்க வந்து அவர் கூப்பிட்டு வந்து எங்க வீட்டுல வந்து சொல்றாங்க, அந்த பொண்ணுக்கு வந்து ஹார்ட்ல 4 பிளாக் இருக்கு. அவர் சொல்றாரு, மலர் ஹாஸ்பிட்டல்ல போய் நாங்கள் கேட்டாங்க, கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு வந்து இது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. எனக்கு சரி நான் சொல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து அப்போ இந்தியன் பேங்க்ல இருந்து நான் என்ன பண்ணேன், உடனே சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு கணேசன் ஹெல்த் மினிஸ்டர் பிஏவா இருந்தார், சீனியர் பிஏவா போனேன். போனோன்னா ஒரு மினிஸ்டர் முன்னாடி வெளில வந்தார். நல்லா ஞாபகம் இருக்குது, அது வந்து அந்த நினைவுகளை மறக்க முடியாது. நான் சொன்னேன், கணேசன் இந்த மாதிரி வந்து ஒரு இதுன்னு. அப்படியா, சரி ரைட். அதாவது விஷயத்தை கேட்டாரு. அடுத்த நிமிஷம் மினிஸ்டரோட லெட்டர் பேட்ல ஒரு லெட்டர் ரெடி ஆகுது. பொண்ணு பேரு மலர் ஹாஸ்பிட்டலுக்கு கடகர்னு வந்து டைப் பண்ண சொன்னாரு. இவரே கையெழுத்து போட்டாரு. அடுத்த நிமிஷம் வந்து மலர் ஹாஸ்பிட்டலோட அந்த சீஃப்க்கு ஃபோன் பண்றாரு. என் எதிர்க்கும் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஒரு பொண்ணு, இந்த மாதிரி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, நீங்க அதை பண்ணுங்க, பார்த்துக்கலாம், அவ்வளோதான் சொல்லிட்டு அந்த டாக்டர் பேரை சொல்லிட்டு இவர் வந்து அந்த டாக்டர் பேர், அவங்க ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் என்கிட்ட எழுதி கொடுத்து பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க. மறுநாள் காலையில் போறாங்க. அந்த டாக்டர் போய் பேரை சொல்லணும்னா இட்டு போட்டாங்க அவரோட சீஃப் ரூமுக்கு. சீஃப் கார்டியாலஜிஸ்ட் உட்கார்ந்து வந்தோம். உடனே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ உங்களால பண்ண முடியாதுன்னு சொன்ன அதே டாக்டர் 24 ஹவர்ஸ் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி
அந்த பொண்ணு நலமாகி இன்னைக்கு கல்யாணம் பண்ணி 2 குழந்தையோட சுகமா இருக்குதுனாக்கா அதனுடைய அத்தனை புண்ணியமும் இவருக்கு தான். அதாவது நான் போய் சொல்லும் போது வந்து அவர் ஒரு டென்ஷன்ல மினிஸ்டர் ரூம்ல வராரு. நான் சொன்னதை கேட்டவனும் அடுத்த நிமிஷம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அந்த லெட்டர் டைப் பண்ணுங்க மலர் ஹாஸ்பிட்டலுக்கு, பேரை சொல்றாரு, இவருக்குன்னு சொல்லிட்டு இந்த கையில போனை எடுத்து உடனே பேசினார். என்னால வந்து எனக்கு இப்ப சொன்ன கூட மாதிரி ஒரு சிறுகுது உடம்பு. ஏன்னா ஒரு உதவி என்றது காலத்தால் செய்கிற உதவி தான் வந்து முக்கியமே தவிர, சரி நீ நாளைக்கு வந்து பார்க்கலாம்னு கூட சொல்லியிருக்கலாம். சொன்னாதான் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அந்த செகண்ட், அந்த நிமிஷம், இன்னைக்கு அந்த பொண்ணு உயிரோட இருக்கா, நலமா இருக்கிறா, குழந்தை பெற்று அவங்க கணவனோட சுகமா இருக்கிறான்னு சொன்னாக்கா, அன்னைக்கு கூட வந்து அவர் சொன்னாரு, இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்குதுங்க, நல்லா இருந்தா காரணம் நீங்க நான் கிடையாதுங்க, இது என்னோட நண்பர் தாங்கன்னு சொல்லிட்டு அதான் சொன்னார். தான தர்மம், தான தர்மம் இவருக்கு திரும்பி வருமானு தெரியாது. அன்னைக்கு அந்த செய்தார் பாருங்க உதவி, இந்த மாதிரி வந்து கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ பேருக்கு செய்திருக்காரு. எனக்கு தெரியும். சில நேரம் நான் மினிஸ்டர் ஆஃபீஸ் போகும்போது யாருமே தெரியாது, வந்து நிற்பாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க சரியாயிடும், உங்கள் பேரை மட்டும் சொல்லிட்டு போங்க, அட்ரஸ் சொல்லிட்டு போங்க. எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. மறுநாள் ஒரு வாரம் கழிச்சு வந்து நன்றி சொல்லும் போது அவங்க இதை பண்ணிட்டாரு. அதாவது ஒரு மினிஸ்டர் ஆஃபீஸில் வந்து எவ்வளோ பிஸியாக இருப்பாங்க, அதுலேயும் ஞாபகம் வச்சு பண்ணுறதுன்றது வந்து ஒரு மிக சிறந்த குணம். அது நிறைய பேர்கிட்ட நான் பார்க்கல, இவர்கிட்ட பார்த்துருக்கேன். நான் நேரடியாக கண்டு கேட்டு பார்த்த ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு நான் சொன்னேன். இந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நபர். ஏன்னா நான் கூட இந்த யோகா கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லுவோம், அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் நம்மளால முடிஞ்ச உதவி எல்லாருக்கும் செய்யுங்க. அதாவது இதுல வந்து ஜாதி மதம் உயர்வு தாழ்வு எதுவுமே கிடையாது. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, அந்த பொண்ணை அவங்க குடும்பத்தையும் தாயும் இவர் கடைசி வரைக்கும் பார்க்கல, அவங்களுக்கும் இவர் யாருன்னு தெரியாது. இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நன்றி. அது இது என்னன்னா, இப்போ இவர் சொன்னார் இல்லையா, இப்போ திடீர்னு எனக்கு வந்து ஒரு ஃபைன் மணி நான் வாங்கின பென்ஷன் அதில் வந்து கிட்டத்தட்ட 68 லட்சத்தில் 30 லட்சம் செலவு பண்ணிட்டேன். 37 லட்சம் தான் வச்சுருந்தேன். இங்கே வந்து திடீர்னு 70 லட்சத்துக்கிட்ட கட்டணும் அப்படின்னும் போது நான் ஒன்றுன்னு நினைக்கல. நான் வந்து ஒரு 4 நண்பர்கள்கிட்ட என்னோட உதவி கேட்டேன். ஒருத்தர் டக்குன்னு அடுத்த செகண்ட் 20 லட்சம் ரூபா அனுப்பிச்சாரு என்னோட அக்கௌண்ட்ல. ஒயிட்டா மணி தான், அதாவது தப்பா இல்லை. இன்னொருத்தர் 10 லட்சம் எடுத்தாரு, இன்னொருத்தர் 2 பேர் 5 லட்சம் எடுத்தாங்க. இவர் எனக்கு 6 லட்சம், இவரோட பென்ஷன் பணத்துல இருந்து 6 லட்சம் கொடுத்தாரு. அதாவது எதுக்குன்னா சொல்றேன், நான் சொல்லிட்டு கேட்கறேன்னு இல்லை. இப்போ நான் அப்பதான் நினைச்சுக்கிட்டேன், அதாவது நாம செய்யற விஷயம் நமக்கு திருப்பி கிடைக்கும்ன்றத இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னும் கொடுக்கல. அதாவது நான் பென்ஷன் இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்லாம் வாங்கி தான் திருப்பி கொடுக்க போறேன். இருந்தாலும் எதுக்கு சொல்றேன்னா, அதாவது அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த பணத்தை எப்படி கட்டுவேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டில் சொன்னோடனே ஒய்ஃப்லாம் ரொம்ப கலைஞர், எதுக்குங்க விட்டுட்டு எதுக்குங்க இந்த பணத்தோட இருக்கட்டும் போட்டோம், எதுக்கு மறுபடியும் வேணாம். இல்லை, நான் எடுத்த காரியத்தை நான் ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணேன், அந்த என்கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக அடுத்த 4வது எங்கள் மினிஸ்டர் கூட அதாவது ஒரு மாதிரி இது பண்ணார், நானே உங்களுக்கு செய்கிறேன், நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாரு. இல்லை, நீங்கள் இதெல்லாம் இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் எனக்கு கேட்டது வாங்குறதெல்லாம் எனக்கு இது இல்லை, நான் வந்து நானாக பண்ணிக்கிறேன், நானாக செஞ்சுக்கிறேன், ஏன்னா எனக்கு இதெல்லாம் நானே செஞ்சுக்கணும், ஏன்னா அப்போ தான் எனக்கு அதனோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணேன், இது மாதிரி சொல்லி கட்டினோடனே அடுத்த 4வது நாள் 5வது நாளில் சொன்ன லெட்டர் கொடுத்தேன். 4வது நாள் 5வது நாள் நம்பவே மாட்டீங்க, இவர் பப்ளிக் செக்ரட்டரி அதுக்குள்ளேயே எப்படிப்பா நீ ரெடி பண்ணிட்ட அப்படின்னாரு. அதான் இது மாதிரி கடன் வாங்கினேன், கடன் காமிச்சேன். எப்படிப்பா நீ கடன் வாங்க, ஓய்வில் தானே இருக்கேன், எனக்கு ஒன்று நீங்கள் அரசு ஊழியராக, அப்பவும் விதியை சொல்கிறேன், அரசு ஊழியராக இருக்கும்போது தான் கடன் வாங்கிறவங்ககிட்ட கணக்கு கேட்கணும், இப்போ நீங்கள் கணக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லை, இதுதான் என்னோட ரூல் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சிரிச்சிட்ட எதுக்கு சொல்கிறேன்னா, அதாவது அதாவது நிறைய என்ன நான் நிறைய நெகிழ வச்சிருப்பேன் நிறைய பேரை, அதே மாதிரி என்னையும் நிறைய பேர் நெகிழ வச்சிருக்காங்க. அதுல இது ஒரு பார்ட்டு. இது மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி என்னோட மனைவி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்து ஒரு பெரிய அடிபட்டு ஸ்பைனல் கார்டில் இன்னும் ஒரு பிளேட் வச்சிருக்காங்க. அவங்களால கொஞ்சம் சரியா நடக்க முடியாது. அதாவது இது நடந்தது வந்து 2017 மார்ச் 27. இது என்ன ஒரு பெரிய துர்பாக்கியம்னா, அப்போ நான் வந்து ஆக்டிவா பே கமிஷனுக்கு ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன். நானா நினைச்சு கூட பார்க்கல நான் வந்து அவங்க வந்து மீண்டும் வருவாங்கன்னு சொல்லிட்டு.
டாக்டர் ஆப்ரேஷன் முடிச்ச உடனே டாக்டர் வெளியில கதவு திறந்துட்டு வந்தது. என் பொண்ணு கேட்குறா, எங்க மம்மி எப்படி இருக்காங்க, அம்மா எப்படி பழச்சிப்பாங்களா அப்படின்னு கேட்குறா. பெரிய ஆப்ரேஷன்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மா வந்து நல்லா இருக்காங்க, எல்லாம் உங்க டேடி அதாவது யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம உங்க டேடி செஞ்ச புண்ணியம் தான் உங்க அம்மாவை காப்பாத்திருக்குன்னு என் பொண்ணுகிட்ட சொல்றாரு. அப்படி என்ன டேடி டேடி எங்க டேடி பண்ணாரு அப்படின்னா, எனக்கே நான் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்ல சர்ஜனா இருக்கும்போது எனக்கு வந்து ஒத்துக்கலை நான் விஆர்எஸ் போறதுக்கு, உங்க அப்பா தாம்மா எனக்கு விஆர்எஸ் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் பொண்ணுகிட்ட சொல்றாரு. அவன் என் பொண்ணு அப்படியே அசந்து போயிட்டாப்ல. என்ன டாடி இது மாதிரி நிறைய ஆட்களை வச்சிருக்கீங்களா டாடி அப்படின்னாரு. இல்லை நமக்கு தெரியாது, நம்ம செய்துட்டு போற விஷயங்கள் அப்படியே நம்மளை நோக்கி நமக்கான ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் வரும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளை அப்படியே காப்பாற்றி அப்படியே நம்மளை அரவணைக்கணும். அதுதான் வந்து அது இயற்கை சக்தின்னு சொல்லலாம். அது கடவுள் சக்தியா, கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கடவுள் சக்தியா எடுத்துக்கலாம், மற்ற நம்பிக்கை உள்ளவங்க அந்தந்த மதத்துக்கு தகுந்தா கூட அதை எடுத்துக்கலாம். எனக்கு நான் ஸ்கோர் பண்றது என்னன்னா, என்னோட சந்ததி நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், எனக்கு எந்த வித வியாதி இருக்கக்கூடாது. அன்னைக்கு கூட என்னாச்சு, 2 முறை கொரோனா, நான் வந்து கொரோனால அடிபட்டு 2 முறை அடிபட்டேன். இப்போ போயிட்டு அமைச்சர் கூட அன்னைக்கு போயிட்டு உடனே போய் உன்னோட டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கனாரு. போய் எல்லா டெஸ்டும் பண்ணேன், நத்திங், எந்த வித அட்வர்ஸ் ரிமார்க்ஸும் இல்லை, சுகர் இல்லை, பிபி இல்லை. ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து அவர் கேட்டார், நீ ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து ரிப்போர்ட் எடுத்து என்ன உங்களுக்கு சுகர் இல்லை, ஒன்றுமே இல்லை, 60 வயசு ஆகுது அப்படின்னாரு. இல்லைங்க நான் வந்து சில விஷயங்கள்லாம் காலையில் பண்ணுவேன், படுக்குவேன், அதாவது சில விஷயங்கள்லாம் பண்ணுவேன். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்றது இல்லைன்னு சொன்னேன் இல்லையா. நீங்க போஸ்ட்போன் பண்ண உங்களுக்கு மைண்டு வந்து கரெக்ட் ஆகிடும், மாறிடும். உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அது வந்து டென்ஷனை வந்து அப்படியே கொண்டு வந்து உங்களை நிறுத்திடும். அதனால நான் ஆஃபீஸ்க்கு வர்றதும் ஜாலியாக வந்தேன், வேலைக்கு போனதும் ஜாலியாக போனேன், ஒரு மினிஸ்ட்ரிகிட்ட பிஓஆர் இருக்கும்போது ஜாலியாக வேலை பார்த்தேன். இப்போ ரிட்டையர் ஆகும்போது அன்னைக்கு 2018 ஜாலியாக ரிட்டையர் ஆனேன், மறுபடியும் ஜாலியாக வந்தேன், மறுபடியும் ஜாலியாக போகிறேன். அவ்வளோதான், சூப்பர் தான். இதான் ஒரு விஷயம். நன்றி, அனைவருக்கும் நன்றி.